அன்பிற்கினிய நண்பர்களே, நாகராஜனின் காலை வணக்கம். நண்பர்களே, நாம் சங்கம கூடல் 8 பங்கு கொண்டு அந்த நிகழ்ச்சிகளில் நினைவு பரிசாக நாம் பெற்ற சங்கம மலரை வைத்திருக்கிறோம். கூட்டத்திற்கு வராதவர்களுக்கும் இப்பொழுது சங்கம மலர் கிடைத்திருக்கும். இந்த சங்கம மலருக்குள் என்னதான் இருக்கிறது என்பதை ஒரு முன்னோட்டமாக தெரிவிக்கத்தான் இந்த பதிவை மேற்கொண்டிருக்கிறேன். சங்கம கூட்ட நிகழ்வுகளையும் முதல் இதழையும் என்னுடைய யூடியூப் சேனலில் நீங்கள் காணொளிகளாக கண்டு மகிழலாம். நேரடியாக கட்டுரைகளை படிக்கும் முன்னே, அதாவது மலரில் உள்ள கட்டுரைகளை நீங்கள் புரட்டும் முன்னே, ஒரு ஸ்டார்டர் போல, ஒரு ஆயத்த சிற்றுண்டி போல ஒரு பதிவு. எதை பற்றி என்றால், இந்த புலனம் வழியாகத்தானே நாம் ஒன்று சேர்ந்தோம். அந்த புலனம், அதாவது வாட்ஸ்அப், அந்த செயலி பற்றிய ஒரு சில தகவல்களை அறிந்து கொள்வது அதற்கு செலுத்தும் ஒரு நன்றி உணர்வாக இருக்கும் அல்லவா? வாட்ஸ்அப் என்பது ஒரு நிகழ்நேர, அதாவது லைவாக உடனடி இலவசமான செய்தி மற்றும் வீடியோ அழைப்பு செய்வதற்கான செயலி. 180க்கும் மேற்பட்ட நாடுகளில் உள்ள 200 கோடிக்கும் மேல் உள்ள மக்கள் பயன்படுத்தும் உலக பொது செய்தி தொடர்பு செயலி இது. நம் அன்றாட வாழ்வில் பிரிக்க முடியாத ஒரு அம்சமாகிவிட்டது. கைபேசியின் முக்கியமான அங்கமாகி இந்த வாட்ஸ்அப் இருந்து கொண்டிருக்கிறது. வாட்ஸ்அப் தொடர்பு இல்லாதவர் கைபேசி இல்லாதவர் போல, உலகோடு ஒட்டி வாழாதவர் என்ற சமூக புறக்கணிப்புக்கு ஆளாகி தனிமைப்படுத்தப்படுவர் என்பதுதான் இன்றைய கால நிஜம். வாட்ஸ்அப் செயலியை மிகச் சிறப்பாக உலகமே வியந்து பார்க்கும் வகையில் கையாண்டு பணி நிறைவு பெற்றவர்களை ஒருங்கிணைக்கும் அற்புதமான ஒரு சாதனை நிகழ்த்தியவர். இன்று நாம் வாட்ஸ்அப்பில் காணும் பதிவுகளும் பகிர்வுகளும் நம் சங்கம கூடல்களும் ஆண்டு மலர்களுமே படைத்த சான்றுக்கு காரணமானவர் அமரர் ஃபைசுதீன். அவர்களின் தீர்க்கமான ஞான திசையை நினைத்து வியக்காமல் இருக்க முடியவில்லை. முதலில் அவ்வப்போது வாட்ஸ்அப்பில் நண்பர்களை பல்வேறு தலைப்புகளில் கருத்துக்களை பதிய வைத்து தனது பட்டறையில் தீட்டி சிறப்புமிக்க படைப்பாளிகளாக அவர்களை ஆக்கி, அவர்கள் பங்களிப்பை ஆண்டு மலர் கட்டுரைகளாக மிளிரச் செய்து அனைவருக்கும் நீண்ட காலம் பயனுற வேண்டும் என்றும் நம் நினைவில் சங்கமமும் சங்கம நிறுவனர்கள் உள்ளிட்ட அத்தனை பெருந்தகைகளும் நினைவுக்கு வர வேண்டும் என்ற அற்புதமான திட்டம் தீட்டி இருக்கிறார் அல்லவா? அதுதான் சங்கமம், சங்கமத்தின் சிறப்பு. அவர்கள் பயன்படுத்திய அந்த வாட்ஸ்அப் என்பது வாட்ஸ்அப்பில் இருந்து மருவியது. வாட்ஸ்அப் என்றால் என்ன விஷயம், எப்படி இருக்கீங்க என்று கேட்பது போல. ஆனால் நாம் என்ன விஷயம், எப்படி இருக்க என்பது வார்த்தைகள் தமிழில் கொஞ்சம் கடுப்பாகவும் சாதாரணமாகவும் பிரயோகிக்கப்படுகிறது. எனவே எப்படி இருக்கீங்க, என்ன ஆச்சு, இப்படியும் கூட அழைக்கலாம். ஆனால் வாட்ஸ்அப் என்பது ஒரு நுண்ணறி அலைபேசிகளில் இயங்கும் ஒரு செய்தி பரிமாற்றி செயலி. தமிழில் பகிரி அல்லது புலனம் அல்லது கட்செவ்வி அஞ்சல் என்று அழைக்கலாம் என விக்கிபீடியா கூறுகிறது. செயலி, கணினி, பேசி என்பன போல பகிரி என்பது கூட நன்றாகத்தான் இருக்கிறது. ஆனால் புழக்கத்தில் இல்லையே. ஃபேஸ்புக் என்பது அப்பட்டமாக முகநூல் என சரியாக மொழிபெயர்க்கப்பட்ட போல வாட்ஸ்அப் சரியான தமிழ் வடிவம் பெறவில்லை. தமிழ் விக்ஷனரி புலனம் என்ற சொல்லை பயன்படுத்த சொல்கிறது. இதுவும் புழக்கத்தில் உள்ள நல் சொல்தான். அடுத்து வரும் பகுதிகளில் இந்த செயலி பற்றிய மேலும் கூடுதல் விவரங்களை பார்ப்போம். இப்பொழுது வந்த வேலையை பார்ப்போம். மலரில் உள்ள கட்டுரைகளின் சாரத்தை அருந்தும் வண்டாக இப்பொழுது மாறுவோம். இப்பொழுது உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம். மாம்பழத்தை துளைத்து வரும் வண்டா அல்லது மலர் மேல் அமர்ந்து பருகும் தேனருந்தும் வண்டா? இது பற்றி ஆராய்ந்தால் இன்னும் பதிவு நீளும். அதற்கும் என்னிடம் ஒரு கட்டுரை இருக்கிறது, அதை தனியே பதிவிடுகிறேன். சங்கம மலர் 8, அதன் 2வது இதழ் இப்போது. முதல் கட்டுரையில் திருவாசகத்தின் பெருமையை படித்தோம். அதன் தொடர்ச்சியாக வருவது போல்
அடுத்த கட்டுரையில் சைவமும் வைணவமும் என்ற தலைப்பில் திருவாளர் நட கோவிந்தராஜன் அவர்கள் கட்டுரை படித்திருக்கிறார். இவர் பெயரிலேயே நட என்னும் தில்லை நடராஜனின் பெயரையும் கோவிந்தராஜன் என்ற திருமாலின் பெயரையும் சேர்த்து சைவ வைணவ இணைப்பிற்கு அடையாளமாக பெயர் சொல்கிறார். இவரை குன்றத்தூர் கிழார் என்றும் அழைக்கலாம். எப்படி தெரியுமா? இவர் சேக்கிழார் பெருமான் அவதரித்த பெருமைமிகு குன்றத்தூரைச் சேர்ந்தவர் என்பதுடன் குன்றத்தூரில் நமது 7வது சங்கம கூடல் சந்திப்பை வெற்றிகரமாக நடத்தி சாதனை புரிந்தவர் அல்லவா? இவரை ஏன் நாம் குன்றத்தூர் கிழார் என்று சொல்லக்கூடாது? அது மட்டுமல்ல, சங்கமம் 7 நடந்த இடம் தேடிக்கொண்டு இருக்கும்போது, எல்லோரும் இங்கே நடத்தலாம் என்று கேட்டுக்கொண்டிருக்கும் போது, ஒரு புரவலராக பரந்த மனப்பான்மையுடன் குன்றத்தூரில் நடந்த முன்வந்த பெருந்தகையாளர் அவர். இவருக்கு எத்தனை அடைமொழிகள் கொடுத்தாலும் மிகையாகாது. இவரது கட்டுரை இவரது ஆழ்ந்த சைவ சித்தாந்த செழுமைமிக்க ஞானத்தை பிரதிபலிக்கும் ஒரு துளி என்றால் கூட சரியாக இருக்குமா என்று தெரியவில்லை. இந்த கட்டுரையில் அவர் சைவம் பற்றி அளித்துள்ள தகவல்களை, அதாவது சிவனை பற்றி கூறும்போது திருமால் கோபித்துக் கொள்ளக்கூடாது என்பதற்காகவோ என்னவோ வைணவம் பற்றிய கருத்துக்களையும் கட்டுரையில் சேர்த்து இருக்கிறார் என்றுதான் நான் நயமாக குறிப்பிட விரும்புகிறேன். முதலில் 12 திருமுறைகளின் வரிசை அடங்கிய பாக்கள், சமய குறவர்கள், நாயன்மார்கள் பற்றி விளக்கிய இவர் அதே சுருதியில் ஆழ்வார்கள் பற்றியும் 4000 திவ்ய பிரபந்தத்தை பற்றியும் சிறப்பான தகவல் கொடுத்து சைவமும் வைணவமும் ஆன்மீக உலகத்தின் இரு கண்கள், அரியும் சிவனும் ஒன்றே என்று நிலைநாட்டியிருக்கிறார். இந்த கட்டுரைக்குள் நான் மேலும் அதிகமாக செல்ல அல்லது சொல்ல விரும்பவில்லை. ஏனென்றால் அது சூரியனின் பிரகாசத்தை ஒரு மின்மினி பூச்சி விளக்க புகுந்தது போல் அமைந்துவிடும். அடுத்த கட்டத்துக்கு நம்மை வரவேற்பது வைணவ பழம், ஆண்டாள் தாசன், ரங்கநாதரின் தத்து பிள்ளை, பாசுர கடல் திருவாளர் சீனிவாசன் அவர்கள். சீனிவாசன் அவர்கள் வாழும் பெருங்களத்தூரில் அவர் இருக்கும் நேரத்தை விட இடைவிடாமல் ஆன்மீக தலங்களுக்கு செல்லும் பயணமும் கோயில்களில் ஆற்றும் திருத்தொண்டு செயல்பாடுகளுமே அதிகம். இவர் எழுதிய கட்டுரை என்னை கவர்ந்த ராமாயணம் சுந்தரகாண்டம் என்னும் தலைப்பில் சுந்தரகாண்டத்தின் சிறப்பு, அனுமனின் மாண்பு, ராமனின் சரிதம், கம்பனின் கவிநயம் அனைத்தையும் கலந்த அற்புத பிரசாதமாக அமைந்திருக்கிறது கட்டுரை. முத்தாய்ப்பாக கட்டுரை இறுதியில் தன்னை போல் அனைவருமே புனித பயணங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்திருப்பது மிகவும் சிறப்பு. அடுத்த கட்டுரை தமிழன் கண்ட அறிவியல் பூர்வமான கடவுள். தந்தவன் நான் தான், வே. நாகராஜன் என்னும் அடியேன். திருவாசகத்தை ஆன்மீக நூலாக மட்டுமல்ல அறிவியல் நூலாகவும் கண்டு வியந்து மேற்கத்திய நாடுகளின் கண்டுபிடிப்பாக சொல்லப்படும் உலகம் உருண்டை விரியும் பிரபஞ்சம் பற்றிய தகவல்களை ஏற்கனவே தொல்காப்பியமும் மாணிக்க வாசகரும் சொல்லி இருப்பதை குறிப்பிட்டிருக்கிறேன். இதற்கு மேலும் என்னுடைய கட்டுரையை நானே விளக்கப் புகுவது தற்புகழ்ச்சி சாயம் ஏறிவிடும் என்பதால் அடுத்த கட்டுரைக்கு பரப்பம் வாருங்கள். இந்த பகுதியை அலங்கரிப்பவர் திருவாளர் எஸ். ஸ்ரீதரன், நமது சங்கம செயல் வீரர். அவர் ஒன் அண்ட் ஒன்லி கேப்டன் என்று கூட சொல்லலாம். இவரது இறைவன் கொடுத்த வரம் எனும் தலைப்பில் தன்னுடைய எளிய வாழ்க்கை, அரசு பணி, தனக்கு ஏற்பட்ட சோதனைகள், அதிலிருந்து இறைவன் அருளால் மீண்டது என இறைவனுடைய கருணையை விளக்குகிறார். தன்னலமற்ற நல்லவர்களுக்கு இறைவன் இன்றும் துணை நிற்பான் என்பதை இவரது கட்டுரை மூலம் நாம் கண்ணெதிரே காண்கிறோம். அடுத்த படியாக வருவது திருவாளர் அயனம் சேஷாதிரி அவர்களின் திருவாய் மொழி அமுதம். இவருடைய திருவாயிலிருந்து உதிக்கும் மொழி ஒவ்வொன்றுமே அமுதம் என்பதை அவருடைய பதிவுகளை புலனத்தில் படித்து பார்க்கும்போது நான் தெரிந்து கொண்டேன். அதை உறுதிப்படுத்துவது போல்தான் இங்கே கண்ணபிரானை அடைய துடிக்கும் இளம் பெண்களை அறிமுகப்படுத்தி கண்ணபிரானின் அருளால் இருள் நீங்கும் அற்புதத்தை சொல்லி இளம் பெண்களிடம் இனிதாக இருப்பவன் எதிரிகளை வதம் செய்யும் ஆளுமையை சொல்லிவிட்டு எதிரிகளுக்கு கூட காட்சி தருகிறாயே, உன்னையே எண்ணி துடிக்கும் எனக்கு நீ நேரில் வரமாட்டாயா என்று கெஞ்சும். அது மட்டுமல்ல, இறைவனை மட்டுமல்ல, அவன் கவர்ந்து சென்ற தன்னுடைய நெஞ்சையும் காணவில்லையே என்று தேடி புலம்புகிறாளாம் ஒரு கன்னி. என்ன அற்புதமான படைப்பு பாருங்கள். என்ன நண்பர்களே, இந்த பகுதியில் நான் சுட்டியவை கட்டுரைகளின் ஒரு துண்டு மட்டுமே.
மலரில் உள்ளவை யாவும் நீங்கள் ஆழ்ந்து படித்து இன்புறத்தக்கவை, பின்னூட்டம் அளிக்கத் தகுந்தவை, சிந்தனை சிறக்கச் செய்பவை. மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். குற்றம் குறையிருந்தால் தயவு தாட்சண்யமின்றி எடுத்துரைத்து என்னை வழிநடத்த வேண்டுகிறேன். இந்நாள் இனியதாகட்டும். வணக்கம்.